உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை 34 விழுக்காடு உயர்ந்துள்ளதாகவும் தமிழக அரசு தகவல். ஆங்கிலேயர் ஆட்சிக்கால கல்வி முறையை நாம் கடன் வாங்கியதால் மாணவர்கள் வேலைக்காக பிச்சை எடுக்கும் நிலை உள்ளது. புதிய கல்விக் கொள்கை புதிய இந்தியாவை உருவாக்க வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக உதகை துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் RN ரவி பேச்சு. ஆண்டுக்கு 2 கல்வியாண்டு முறையை அறிமுகப்படுத்த பரிசீலனை. உதகை துணைவேந்தர்கள் மாநாட்டில் பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் தகவல். சென்னையில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். தேவைப்பட்டால் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பேட்டி. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என நினைத்து ஒரு மாய உலகில் திமுக உள்ளது. மு.க. ஸ்டாலின் துணை பிரதமராக தன்னை கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் எனவும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. பிரதமர் மக்களை பிரித்து ஆள்வதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றனர். நாட்டில் மதவாதம் என்பதல்ல, மனிதவாதம் என்பதுதான் உள்ளது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்தி அங்கு வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். நெல்லை ஆட்சியரிடம் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மனு. முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆஜர். ஆரோவில் பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியது உள்ளிட்ட 3 வழக்குகளும் விசாரணை. தனியாரிடமிருந்து தொழில் நிறுவனங்கள் வாங்கும் மின்சாரத்திற்கு கூடுதல் வரி விதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். பேராசையால் கூடுதல் வரி விதிக்கக்கூடாது எனவும் தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நெல்லையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் போலீசார் குவிப்பு. காவிரி விவகாரத்தில் தமிழகமும் கர்நாடகமும் சகோதரர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு கர்நாடகா உணவுத்துறை அமைச்சர் KH முனியப்பா பேட்டி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தொடர் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு சுமார் 3000 கன அடியாக உயர்வு. கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் 8 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு குறைந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. 2.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்த நிலையில் விரைவில் கலந்தாய்வு என தகவல். ஸ்ரீபெரும்புதூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயற்சி. கத்தியை வீசி தப்ப முயன்ற இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார்.
கோவை அருகே குழந்தை கடத்த வந்ததாக கூறி வடமாநில இளைஞரை கம்பத்தில் கட்டி வைத்த பொதுமக்கள். இளைஞரை மீட்ட காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை. ராமநாதபுரம் அருகே சொந்த மருமகளையே எரித்துக் கொன்ற மாமனாரால் பரபரப்பு. சொத்து தகராற்றில் அரங்கேறிய கொடூரம். ரிமல் புயல் எதிரொலியாக வங்கதேசத்தில் 2 பேர் உயிரிழப்பு. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மேற்கு வங்கத்தில் பலி இல்லை. இரண்டு ஆண்டுகளாக அரசு அனுமதி பெறாத ராஜ்கோட் பூங்காவை கண்காணிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தீர்களா? குஜராத் அரசை கேள்விகளால் துளைத்தெடுத்த உயர்நீதிமன்றம். அதிகாரிகள் 7 பேரை சஸ்பெண்ட் செய்து அதிரடி. புனேவில் மதுபோதையில் போர்ஷ் காரை ஓட்டி 2 வரை கொன்ற விவகாரம். சிறுவனின் இரத்த பரிசோதனை அறிக்கையை போலியாக சமர்ப்பித்ததாக 2 மருத்துவர்கள் கைது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 60வது நினைவு நாள். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் மரியாதை. நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 60வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. நேருவை நினைவு கூர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. மருத்துவ காரணங்களை கருத்தில் கொண்டு வேண்டுகோள். அமெரிக்காவின் டெக்சாஸ், ஒக்லஹோமா, ஆர்கன்சாஸ் மாகாணங்களில் கடும் சூறாவளி. 15 பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோர் காயம். பப்புவா நியூகினியாவின் எங்கா மாகாணத்தில் நிலச்சரிவால் புதைந்து 2000 பேர் பலி. நிலச்சரிவின் தாக்கம் நிலையற்றே இருப்பதால் மீட்புப் பணிகளில் கடும் சுணக்கம். யுவன் சங்கர் ராஜா இசையில் முதலாக ஒரே படத்தில் 2 பாடல்களை பாடிய விஜய். கோட் படத்தில் பாடியுள்ளதாக யுவன் கொடுத்த மாஸ் அப்டேட். சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவான இந்தியன் 2 திரைப்படம். அனிருத் இசையில் உருவாகும் படத்தின் 2ஆம் பாடல் 29ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.